விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் உயிரிழந்த குழந்தையின் பிரேத பரிசோதனை தொடங்கி இருக்கிறது. தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கோபிநாத், நேற்று மதியம் விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில 4 வயது யூகேஜி மாணவி லியா லட்சுமி பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கழிவுநீர் தொட்டியில தவறி விழுந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பாக விக்கிரவாண்டி காவல்துறையினர் அஜாக்கிரதையாக இருந்த பள்ளியின் தாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரி, ஆசிரியர் ஏஞ்சல் ஆகிய 3 பேரை இன்று காலை விசாரணைக்கு அழைத்து வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி தற்போது கைது பண்ணியிருக்காங்க. அவர்களிடம் தொடர்ந்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த நிலைமையில குழந்தையின் லியா லட்சுமியோட உடல் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பிரேத பரிசோதனை தற்போது தொடங்கியிருக்கு. உறவினர்கள் எல்லாமே கதறி அழைத்துட்டு இருக்காங்க. தமிழக முதல்வர் 3 லட்சம் நிவாரணம் அறிவித்திருக்காரு. இவர்களோட உடல் பிரேத பரிசோதனை முடிந்து இதன் பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைக்க போறாங்க. இந்த சோகம் நிறைந்த காட்சிகள் தற்போது முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. உறவினர்கள் காதலி எழுதிட்டு இருக்காங்க.